சார் குட் மார்னிங் சார். சார் இப்போ வந்து நம்ம ஆப்பில் புது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு போர்ட்டல் நியூ போர்ட்டல்னு 2 ஆப்ஷன் காட்டும் சார். 2 ஆப்ஷனில் ஓல்டு போர்ட்டலில் எல்ஐசிலேருந்து ஓடிபி வந்துச்சுன்னா ஓல்டு போர்ட்டல் மூலிமா அப்டேட் பண்ணிக்கலாம் சார். அது வந்து நீங்கள் 2 மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாலும் தனித்தனியாக ஓடிபி போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் நியூ போர்ட்டல் அப்டேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மொபைலில் தான் அப்டேட் பண்ண முடியும். அந்த அப்டேட் வந்து ஒரு மொபைலில் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைலுக்கு எப்படிங்கிற ஆப்ஷன்ஸு இதில் சொல்கிறேன் சார். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி அப்டேட் பண்ணுமோ அப்டேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆப்புக்குள்ளார வந்துடுங்க. நம்ம ஆப்புக்குள்ளார வந்துட்டிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா சில சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 41வது ஆப்ஷனாக இருக்கும், சில ஃபோனில் 40வது ஆப்ஷனாக இருக்கும். சில ஆப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா சிஎல்ஏக்கு 43வது ஆப்ஷன்லாம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் பேக்கப் டேட்டா கிளிக் பண்ணிட்டு பேக்கப் ஆன் லோக்கல்னு கொடுத்துருங்க. இந்த லோக்கல் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் வரும், ஷேர் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து மெயில் அட்டாச் பண்ணிங்க, அப்போ தான் அந்த ஃபோனில் ஈஸியாக எடுக்க முடியும். மெயிலில் வந்து இப்போ இதே பேர் உங்கள் மெயில் ஐடி அந்த ஃபோனில் என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுக்குங்க. அந்த ஃபோனில் எந்த மெயில் ஐடி அட்டாச்சில் இருக்கோ அந்த நம்பர் போட்டுட்டு சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிரும். இது மாதிரி சென்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை விட்ருங்க. இதை விட்டுட்டு இப்போ ஆஃபீஸ் மொபைல்லையோ ஸ்டாஃப் மொபைலுக்கோ போட்டிருக்கீங்கன்னா அந்த மொபைலில் போய் ஃபஸ்ட்டு மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். மெயிலை ஓப்பன் பண்ணிட்டு இதில் மெயில் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மெயில் வந்திருக்கும். மெயில் வந்த உடனே அந்த அட்டாச்சை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டுருக்கு. அது ஃபைல் அட்டாச் ஆகி லோட் ஆகி வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். சரிங்களா? அரை மணி நேரம் ஆயிரும் அந்த ஃபைல் வரத்துக்கு. மெயில் வந்தோடனே அந்த அட்டாச்சை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜரில் டவுன்லோடில் அது சேவ் ஆகிருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ளார போயிட்டிங்கன்னா ஃபைல்ஸு இல்லைனா ஃபைல் மேனேஜர்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடில் அந்த ஃபைல் சேவ் ஆகிருக்கும். அதே பிஎம்ஏ டேட் போட்ட மாதிரியே இருக்கும் அதில். சரிங்களா? இது கொஞ்சம் ஃபோன் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோவாக லோட் ஆகுது. அதில் தான் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. நெட்டை பொறுத்து தான் அது அப்டேட் ஆகும். சரிங்களா? ஈஸியாக அது வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதே டேட்டில் போகிறீங்கன்னா பிஎம்ஏ 16/11/25ன்னு ஒரு டேட்டு அதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆஃபீஸ் மொபைலில் அதேமாரியே நம்ம சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதுவும் அதே சேம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே டேட்டா பேக்கப் அண்ட் ரீஸ்டோருக்குள்ளார போயிருங்க. அதே சேம் ஆப்ஷன் டேட்டா பேக்கப் அண்ட் ரீஸ்டோருக்குள்ளார போயிட்டு இப்போ ரீஸ்டோர் டேட்டா கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் ஃப்ரம் லோக்கல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள். இப்போ என்னதில் டவுன்லோடில் அப்படியே வருது. சில ஃபோனில் வரல அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு மேலே டாப்பில் அந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். டவுன்லோடில் வந்தீங்கன்னா பாருங்கள், கடைசியாக டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலு ரீஸ்டோர் ஆயிரும். இதில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா அதில் வந்துடும். ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.